எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பேன் ஸ்விஸ் எப்படி பண்ணணுன்றதை பார்க்கலாம். இதை பற்றி சொல்லணும்னா இது யூரோப்பில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மெனு. நம்ம ஊரில் இது இன்னும் ரொம்ப ஃபேமஸ் ஆகலை. இதில் நான் ஆல்மண்ட் பேஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸ்டஃபிங்காக. நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன மசாலாஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஃபிஷ்ஷை தவிர்த்து உங்களுக்கு பிடிச்ச என்ன மசாலா வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஸ்டஃபிங்காக ரொம்பவே நல்லாயிருக்கும். வீடியோவோட எண்டில் நம்ம சேனலில் என்னென்ன மாதிரி வீடியோஸ் வரப்போகுது அப்படின்ற அப்கமிங் வீடியோஸை பற்றி நான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் ஹோம்மேட் பேக்கர்ஸ்க்கு சில இன்ஃபர்மேஷனும் வீடியோவோட எண்டில் நான் சொல்லியிருக்கேன். மறக்காமல் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுங்க. அதுக்கப்புறம் டெய்லியும் நம்ம ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுட்ருக்கோம். வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஒரு ஃபுல் ரெசிபி A to Z எப்படி பண்ணணுன்றது தெளிவாக வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஹோம்மேட் பேக்கர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது பேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ நான் இன்க்ரீடியன்ட் டிஸ்பிளே பண்ணுறேன். நான் பண்ணுறது பார்த்திங்கன்னா 10 பேட்சஸ், அதாவது 10 கிலோ ரெசிபி. உங்களுக்கு நான் இப்போ டிஸ்பிளே பண்ணுறது ஜஸ்ட் 1 kg. ஸோ இதுக்கேற்ற மாதிரி நான் ரெசிபி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா எல்லாருமே ஸ்மால் பேட்ச் தான் பண்ணுவீங்க. ஸோ அதுக்காக தான். இப்போ நம்ம ஆல் டுகெதர் டோ மிக்ஸ் பண்ணிக்கலாம். டெம்பரேச்சர் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கோல்டு வாட்டர் இது பண்ணி இல்லைனா ஐஸ் க்யூப் வச்சு கோல்டு வாட்டர் எடுத்துக்கிட்டு டோ 24 டிகிரிக்கு மேலே போகக்கூடாது. அப்படி இல்லைனா புருவாக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம 24 டிகிரிக்குள்ளேயே டோவோட டெம்பரேச்சரை இது பண்ணி நம்ம மேக் பண்ணணும் டோ. இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வாட்டரோட லெவல் மட்டும் முன்ன பின்ன இருக்கும். அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் இங்கே யூஸ் பண்ணுறது ட்ரை பட்டர். நம்ம ஊரில் பட்டர் வேறு மாதிரி இருக்கும். ஒரு 50 ml மட்டும் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு டோ எப்படின்னு வருதுன்றதை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த 50 ml ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஜஸ்ட் உங்களுக்கு பேசிக்காக பேக்கிங் தெரிஞ்சவங்களுக்கே தெரியும். டோ மிக்சிங் அப்போது வாட்டர் மட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஸோ அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோவில் பேன் ஸ்விஸ்க்கு தேவையான சில டெக்னிக்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். திரும்பவும் நான் டோ மேக்கிங் எப்படி மெயின்டைன் பண்ணணும், சிங்கிள் ஃபோல்டிங்னா என்ன, டபுள் ஃபோல்டிங்னா என்னன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி க்ரோசன் டோ பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்லிட்டு 2 வீடியோ போட்டிருக்கேன். A to Z தெளிவாக நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கனாலே 80% உங்களுக்கு க்ரோசன்னா என்னன்ற ஒரு ஐடியா வந்துடும். ஸோ இதில் நான் ஜஸ்ட் இந்த பேன் ஸ்விஸ்க்கு என்ன தேவையோ அதை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் நான் கொஞ்சம் பேசிக்காக நான் சொல்லிகிட்டே போகிறேன். பட் அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். இப்போது பேன் ஸ்விஸ்க்கு நம்ம டோ மேக் பண்ணிவிட்டு அந்த டோ தின்னாக ஃப்ளாட்டாக இது பண்ணி ட்ரேயில் வச்சு செட் பண்ணிக்கோங்க. அது ஒரு 4 to 5 hour நல்லா செட் ஆனதுக்கப்புறம் எடுத்து பட்டர் ஷீட்டிங்க்கு போட்டுக்கலாம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 1 கிலோ உங்களுக்கு டோ எடை போட்டிங்கன்னா அதுக்கு 300 கிராம். ஸோ உங்களுக்கு டோ எவ்வளோ வருதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம 1 kg ரெசிபி பண்ணுறோன்னா அரௌண்ட் டோவோட வெயிட் 1 kg 750 கிராம்ஸ் வரும். ஸோ நீங்கள் அதுக்கு நீங்கள் ஒரு 500 பட்டர் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம பட்டரை நடுவில் வச்சு டோவுக்கு நடுவில் வச்சு ஷீட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டபுள் ஃபோல்டிங், அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour கழித்து திரும்ப ஒரு டபுள் ஃபோல்டிங்னா என்னென்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்பீங்க. ஸோ இதுக்கு பேர் தான் டபுள் ஃபோல்டிங். அதுக்கப்புறம் 1 hour கழித்து 2 ஷீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் 3வது தடவையாக 10 inch சைஸுக்கு ஷீட்டர் மிஷினில் ஷீட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் பேன் ஸ்விஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டேஜ். 10 inchக்கு நீங்கள் ஷீட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஸ்கேலோ இல்லை கரெக்டான ஒரு அளவில் கட் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல ஒரு கேப்பாக இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கோங்க. அந்த டோவுக்கு ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி செட் பண்ணணும். ஸோ இந்த கிராஸ் லேயர் தான் பார்த்திங்கன்னா நம்ம அவுட்புட்டுக்கு அழகாக அந்த லேயர் வரும் மேலே. ஸோ அந்த ப்ராசஸ் தான் இப்போ நம்ம பண்ணுறது. 10 mmக்கு ஷீட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி எக் யோக் இருந்ததுன்னா ஓகே. அப்படி உங்களுக்கு எக்கு பிடிக்காதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைட்டாக வாட்டர் ப்ரஷ் பண்ணிக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி சைடில் கிராஸ் லேயர் போட்டுக்கோங்க. ஓகே, இதை பார்க்குறப்பயே உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஷீட் பண்ணுறப்போ லேயர் வரும் சைடில். அந்த லேயரெல்லாம் நம்ம ஒரே மாதிரியே கட் பண்ணி மேலே பார்த்த மாதிரி நம்ம திருப்பி வைக்கிறோம் லேயர்ஸை. ஏன்னா அதை நம்ம ஷீட் பண்ணுறப்ப அழகாக அந்த லேயர் வரணுன்றதுக்காக. இது எல்லாருக்கும் புரியும்னு நான் நினைக்கிறேன். புரியலைன்னா கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எல்லாருக்கும். ஓகே, இப்போ நம்ம கிராஸ் லேயர் பண்ணியாச்சு. இதை ஒரு 1/2 hour நம்ம ஃப்ரீசரில் செட் பண்ணிக்கலாம். இப்போ வெளியே எடுத்து நம்ம ஷீட் பண்ணியிருக்கோம்ல, இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். நமக்கு வேண்டிய சைஸுக்கு நம்ம கட் பண்ணுறதுக்கு ஷேப் கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணோன்னா
நீங்கள் எந்த சைடு வந்து லேயர் வந்து நீங்கள் போட்டிருக்கீங்களோ அதே சைடு வந்து ஷீட்டரில் போயிட்டு வர மாதிரி வந்து பாருங்கள். லேயர் வந்து ஆப்போசிட்டில் வச்சிங்கன்னா லேயர் வந்து கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். லேயர் எந்த சைடு இருக்கோ அந்த சைடே வந்து ஷீட் பண்ணி தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம ஒர்க்கிங் டேபிளுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஆல்மண்ட் பேஸ்ட் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன தேவையோ மசாலாஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சைஸ் வந்து நான் சொல்லிடுறேன். லென்த் வந்து பார்த்திங்கன்னா 16 சென்டிமீட்டர், பிரெத் வந்து பார்த்திங்கன்னா 6.5 சென்டிமீட்டர். இதே ஷேப்புக்கு உங்களுக்கு வேணும்னா இந்த ஷேப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஷேப் வேணும் அப்படின்னா ஸ்கொயராக பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி வரும். ஸோ உங்கள் இஷ்டம் தான், அது எப்படி வேணால் நீங்கள் பண்ணிக்கோங்க. பட் இதே மாதிரியே எனக்கு ஷேப் வரணும்னா லென்த்து வந்து 16 சென்டிமீட்டர், பிரெத்து வந்து 6.5 சென்டிமீட்டர். ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னென்னா, லேயர் பண்ணுறப்போ வந்து நான் வந்து ஃப்ளிப் பண்ணி, அதாவது நான் தூக்கி போட்டு பிடிச்சிருப்பேன் டோவை, அதாவது திருப்பி இருப்பேன். அது எதுக்குன்னா லேயர் வர சைடு வந்து பேக் சைடு வரணும். ப்ளைனாக இருக்க சைடில் தான் நீங்கள் வந்து மசாலாவோ இல்லை வந்து ஆல்மண்ட் பேஸ்ட்டோ நீங்கள் அதை வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அப்படி இல்லைனா லேயர் வந்து உள்ளே வந்துடும், ப்ளைன் சைடு வந்து அவுட் சைடு வந்துடும். ஸோ இதுதான் வந்து அதுக்கப்புறம் இவ்வளோ தான் முடிஞ்சுது. நான் சொன்ன சைஸில் வந்து நீங்கள் இது பண்ணி இந்த மாதிரி ஸ்டஃபிங்கை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு ப்ரூவரில் போட்டு நல்லா ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் உங்களுக்கு ப்ரூவரில் வந்து ப்ரூவ் ஆகிடுச்சின்னு தெரிஞ்சிச்சுன்னா எக் வாஷோ அப்படி இல்லைனா வந்து மில்க் வாஷ் பண்ணிவிட்டு 15 மினிட்ஸு 175 டெம்பரேச்சர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா ஓவனுக்கும் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு டெம்பரேச்சர் வரும். ஸோ நீங்கள் தான் வந்து அந்த டெம்பரேச்சரை வந்து நீங்கள் வந்து ஃபைன் பண்ணணும். ஸோ எனக்கு வந்து கன்வெக்ஷன் ஓவன் 175 டிகிரி அரௌண்ட் 15 மினிட்ஸ் வைப்பேன். ஸோ அழகாக வந்து அது பேக் ஆகி வந்துடும். ஓகே, ரெசிபி வந்து பேன் ஸ்விஸ்க்கு இவ்வளோ தான் முடிஞ்சுது. நான் டெம்பரேச்சர், பேக்கிங் எல்லாமே வந்து நான் சொல்லிட்டேன். இவ்வளோ தான் வந்து பேன் ஸ்விஸ். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லாேருக்கும் ரீச் பண்ண முடியும். ஏன்னா வந்து கம்மியான ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்குது நம்ம சேனலில். ஸோ எத்தனை பேர் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கனாலும் நான் அவங்க எல்லாேருக்கும் வந்து ரீச் பண்ண முடியும். கன்ஃபார்மாக வந்து என்ன டவுட்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். இந்த வீடியோ பற்றி இல்லாமல் உங்களுக்கு பேக்கிங்கில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குனாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அப்கமிங் வீடியோஸாக நம்ம சேனலில் கண்டிப்பாக வந்து ஹோம்மேட் சாக்லேட்ஸ் எப்படி பண்ணலான்ற வீடியோ வரும். பட் கொஞ்சம் டைம் கொடுங்க, எல்லாமே வந்து 1 by 1 வந்து வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம சேனலில். நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு வீடியோ வந்து சாக்லேட்டை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும், என்ன டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஒரு எசென்ஷியல் அடிப்படையாக வந்து எப்படி சாக்லேட்டை வந்து ஹேண்டில் பண்ணுறதுன்ற வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நம்ம வந்து ரெசிபீஸ் பார்க்கலாம். அப்புறம் மேக்ஸிமம் இப்போ வந்து என்னோடய வேலை செய்கிற இடத்துல இருக்க எல்லா ரெசிபீஸும் நான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து கவர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஹோம்மேட் டெசர்ட்ஸ் மாதிரி இந்த ட்ரீம் கேக்ஸ் எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் வீட்டிலே பண்ணக்கூடிய ஓவன் இல்லாமல் பண்ணக்கூடிய டெசர்ட்ஸ்லாம் எப்படி பண்ணுன்ற வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வரும். நீங்கள் ஹோம் பேக்கிங் இல்லைனாலும் உங்கள்கிட்ட ஓவன் இல்லைனாலும் எப்படி வந்து வெறும் நம்ம வந்து ஒரு 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 ஃப்ரிட்ஜு மட்டும் இருந்தாலே அதில் வந்து எப்படி வந்து சில இன்க்ரீடியண்ட்டை வாங்கி நம்ம டெசர்ட்ஸ் பண்ணலான்றதை வந்து பார்க்கலாம் அப்கமிங் வீடியோஸில். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. ஓகே, நான் ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து நான் சொல்லிட்டேன். இப்போ வந்து கடைசியாக வந்து ஒரு கிளைமேக்ஸில் வந்து நான் சில விஷயம் சொல்ல விரும்புகிறேன். இந்த ரெசிபியை பற்றி சில விஷயம் வந்து நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்லிட்டு டோ வந்து ஷீட்டிங் வந்து எப்படி பண்ணுன்றத க்ரோசான் டோ பார்ட் 1 பார்ட் 2ல் நான் தெளிவாக போட்டிருக்கேன். இது வந்து என்னோடய வீடியோ வந்து இன்னொரு வீடியோவை பாருங்கள், அதை வந்து நான் ப்ரொமோட் பண்ணணும், சேனலில் க்ரோத் பண்ணணுன்றதுக்காக நான் சொல்லலை. இந்த வீடியோவில் நான் எல்லா இன்ஃபர்மேஷன் சொன்னேன்னா இது வந்து ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட இந்த வீடியோ போகும். உங்களுக்கும் வந்து பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் எல்லா இன்ஃபர்மேஷனும் எல்லா வீடியோலையும் என்னால் சொல்ல முடியாது. ஸோ ஒவ்வொரு வீடியோவில் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு வரேன். அதுக்காக தான் வந்து நான் இதில் பேன் ஸ்விஸ்க்கு என்னவோ அதுக்கான இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சிட்டேன். அந்த பார்ட் 1 பார்ட் 2வை டோ என்ன டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணணும், எப்படி ஷீட் பண்ணணும், பட்டர் என்ன டெம்பரேச்சரில் இருக்கணும் எல்லாமே நான் தெளிவாக சொல்லிட்டேன். இந்த வீடியோலையும் டோ மிக்சிங் பண்ணுறப்போ வந்து 24க்கு மேலே டெம்பரேச்சர் போகக்கூடாதுன்ற சில இன்ஃபர்மேஷனும் சொல்லியிருக்கேன். ஹோப் இந்த சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் ஹோம் பேக்கர்ஸ்க்கு நீங்கள் வந்து எதுவும் கிளாஸ் போக முடியாத நிலமையில் இருக்கலாம். பட் நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணி பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கலாம். அவங்களுக்கு நம்ம சேனல் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் தர இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து சும்மா ஒரு நோட்டில் நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க. டெய்லியும் வந்து அதை சும்மா வந்து ரீகால் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த டெம்பரேச்சர்லாம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அதுக்கப்புறம் என்னென்ன தப்பு நடக்குதுன்றதை வந்து ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டு உங்களுக்கு எந்த டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் வந்து எந்த ஒரு ஆன்லைன் கிளாஸ்க்கும் நீங்கள் வந்து போக தேவையில்ல. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்கனாலே அப்கமிங் வீடியோஸில்
நான் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து தர பார்க்குறேன். ஸோ நீங்கள் வந்து எந்த ஒரு ப்ராப்பராக நீங்கள் வந்து கிளாஸ்க்கும் போகாமலே வீட்டிலேயே வந்து நான் சொல்கிற சில இன்ஃபர்மேஷன் வச்சு உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பேக்கிங் பண்ண முடியும். ஸோ அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நான் சில வீடியோஸ் வந்து மேக் பண்ணுறேன் இன்ஃபர்மேஷனோட. ஓகே, இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த பேன் ஸ்விட்சை வந்து எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ. பை பாய்.